டைம் ப்ரெஷர் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அன்சீன் சேலஞ்சஸ் இன் ப்ரைவேட் ஸ்கூல் சொல்லலாம். எல்லா ஸ்கூல்லையும் காலையில் ஸ்டார்ட் டைம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. 8:30க்கு ஸ்கூல்னா 8:30க்கு அந்த டீச்சர் பஞ்ச் பண்ணியிருக்கணும். ஒன்றோ ரெண்டோ லேட்டஸ்ட் ஃபைன். ஆனால் 3 லேட்டெல்லாம் ஆகிடுச்சுன்னா ஹாஃப் டே லீவாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோன்னு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதே மாதிரி ரூல்ஸ் தான் என் டைம்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஒரு கொஷின் மார்க். பெல் அடித்த டீச்சர்ஸ் கிளம்ப போகிற அந்த நேரத்தில் தான் ஜஸ்ட் ஃபியூ மோர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிக்கல் மீட்டிங் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷனுங்கிற பேரில் ஒரு மீட்டிங் கேதர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மெதுவாக ஒரு கல்ச்சர் ஆஃப் பவுண்டரி எரோஷனாகவே மாறிடும். இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் மீட்டிங்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த டீச்சருக்கு ஒரு மென்டல் ஃபேட்டிகை கொடுக்கும். இந்த ஃபீல்டை ஆஃப் பண்ணதுக்கு மெயின் ரீசனே டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி தான். பட் அதை கீப் அப் பண்ண முடியலங்கிற போது அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி டீச்சர்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் சொல்கிறதெல்லாம் மேக்ஸிமம் விமன் டீச்சர்ஸ்க்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடக்கும்போது அந்த டீச்சர்ஸ் அடிக்கடி மீட்டிங் அதுன்னு டேட்டா வீட்டுக்கு போகும்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பிளான்ஸ், ஒரு ஈவினிங் பிளானோ ஒரு அவுட்டிங் பிளானோ இருக்கிறப்போ அந்த டீச்சர்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்க இல்லாமலே அதை எக்ஸிக்யூட் பண்ணுற பட்சத்தில் இந்த டீச்சர்ஸ் தான் எங்கேயுமே பிலாங் ஆகலை, தனக்குன்னு ஒரு ஓனர்ஷிப்போ பிலாங்கிங்னஸோ ரெண்டு சைட்லேயும் கிடைக்கல, ப்ரொஃபஷ்னலாகவும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, வீட்லேயும் நம்மளோட ப்ரெசன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலைங்கும்போது பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், மென்டல் ஃபெட்டிக்கு ஆளாவாங்க. மந்தையாட்டு கூட்டங்களை போல் நம்ம லைஃப்பை யாரோ ஒருத்தர் ஷேப் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனல் ரூட்டீன்ஸ்னால நம்ம லைஃப் டேம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு விரக்திக்கு டீச்சர்ஸ் தள்ளப்படுறாங்க.